வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம். போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான வேலை வாய்ப்புகளை குறித்து தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 2025ஆம் ஆண்டில் 3274 நியமனங்களில் 2500 நியமனங்கள் மட்டும்தான் நடைபெற்றிருக்கு. இந்த டிசிசியோடைய நியமனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3274 நியமனங்களில் 2500 நியமனம் நடந்திருக்கு. மீதி 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்? போக்குவரத்து துறை அமைச்சர் இதில் இன்னும் தெளிவுபடுத்தாமல் இருக்கார். பழைய நியமனங்களுடைய பெண்டிங்கில் எப்பொழுது போட இருக்கார். மேலும் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியோடைய ரிக்யர்மெண்ட் 2026 ரிக்யர்மெண்ட் என்னவாக இருக்கும்? இடைக்கால பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகத்துக்கு அப்படின்றது ஒரு புதிய பட்ஜெட் இப்போ தாக்கல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்எஸ்டிசிக்கு நியமிக்க போகிறாங்க. இதை ஒதுக்கீடு செஞ்சுட்டு இந்த டிஎன்எஸ்டிசிக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கீடு செஞ்சதுனால புதிய நியமனங்கள் தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக, ஓகேங்களா? டிரைவர் தனி, கண்டக்டர் தனி, இந்த கேட்டகரி மட்டும்தாங்க எடுக்க போகிறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா 28,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ், இது எல்லாமே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மூலமாக போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், அந்த சான்றிதழை வாங்கி அதை கொண்டு ஆர்டிஓ கிட்ட காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயந்தாங்க இதில் நடக்க இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸு, பேட்ச்சு, இந்த மாதிரி அவங்க கொடுக்குற எக்ஸிஸ்டிங் விதிமுறைகளை பின்பற்றி போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தீங்க பழைய பெண்டிங் நியமனங்களை எப்போ போட போகிறாங்க. அந்த பழைய பெண்டிங் நியமனங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் தடையில் தான் இருக்குது. அந்த பழைய பெண்டிங் நியமனங்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில வாரங்கள், அதாவது இந்த ஜூலை இறுதிக்குள்ளார பழைய பெண்டிங் நியமனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்றத போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் விளக்குவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். என்ன நடக்குது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு இன்னும் புரியல. போக்குவரத்து கழகத்தில் முக்கியமாக அவர் ஒரு வெள்ளை அறிக்கை போக்குவரத்து கழகத்தில் வெளியிட்டார் அப்படின்னா அவர் தான் உண்மையான அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் லாஸில் இருக்குது. ரொம்ப 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 அதிகப்படியான லாஸில் இருக்கிறது போக்குவரத்து கழகம். எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எதனால் லாஸ் ஆகிருக்கு, இனி லாஸை சரி கட்ட போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன மேம்படுத்தப்படும், போக்குவரத்து கழகத்தில் இலவசங்கள் வெற்றி பயணம் திட்டம் கொடுத்தா என்ன நடக்கும், அதனுடைய மக்களுக்கு அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே, நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் கடந்த டிசிசியோடைய நியமனங்களுக்காக பெண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்குது. இந்த ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளார டிசிசியோடைய மறு நியமனம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில அதிகாரிகள் தரப்புலேருந்து அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக பொறுத்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படலாம். டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்துமே 28,000 காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. மெக்கானிக்கு, ஃபில்டர், இந்த மாதிரி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்கள நிறைய பேர் எடுக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.